ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் டப் சிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஈஸியாக எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து இது. நீங்கள் நார்மல் சிங்க் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ அதே மாதிரி தான் டபுள் டப் சிங்க், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான். இதில் சின்ன சைஸு இருக்குது, நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, ஒரு பக்கம் ஃபுல்லாக நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா கூட இன்னொரு சைடு வந்து என்ன தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி கழுவுறதுக்கு, கை கழுவுறதுக்கு, எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம கழுவிட்டு இன்னொரு சைடு ஃபுல்லாக அதை போட்டு கழுவிக்கலாம். ஸோ இதுக்காகவே வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லாவே இருக்குது. இதுக்கு டபுள் பைப் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் பைப் தேவையே கிடையாது. இந்த மாதிரி சிங்கிளாக இந்த மாதிரி நான் ஒயர் பைப் வந்து எல்லா சைடுமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் சிங்கிள் பைப் போட்டே வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றனால இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா, இது நல்லா நம்ம டிஷ்வாஷர் லிக்யூடு வச்சு டைல்யூட் பண்ணாமே நீங்கள் விளக்குனீங்கன்னா பளிச்சுன்னு அப்படியே நம்ம பாத்திரம் விளக்குன மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து எந்த பிசுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். அது எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஃபுல்லாக சுற்றி வர இருக்க தண்ணியெல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டிங்கன்னா சுத்தமாக உப்பு கரையே வந்து படியாது, நல்லா நீட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து இடத்த அடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட சின்ன சைஸ் இருக்குது, நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ன வரைக்கும். இது பிராண்ட் வந்து பிரின்ஸ். சிங்க் மட்டும் இல்லை, கிச்சனுமே வந்து நல்லா நீட்டாக தொடச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலை எழுந்துச்சி வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.